அப்பா பொருள் எல்லாம் அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. அவன் அப்பவே சொல்லிட்டானம்மா. கடைக்காரங்க ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டாங்க போல் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அனுப்ப சொல்றேன்னு சொல்லிட்டாம்மா. அக்கா இவரை பாருங்களே. அப்போ உனக்கு இவன் ஓகேன்னு சொல்லு. ட்ரிபிள் ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. பொம்பளைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதா முக்கியம். சமையல்ல இருந்து எல்லாத்தையும் ஆம்பளைங்க இஷ்டப்படி தானே செய்ய வேண்டியதா இருக்கு. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜா கேட்பாங்க. நீ கல்யாணம் எப்போன்னு சொல்லு, அதுக்குள்ள மதி எல்லாமே கத்துக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா நிப்பா. சரி மதி, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. என்ன மதி, இங்க இருக்கவே எனக்கு டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? உங்க அம்மா வந்துட்டா பக்கத்துல யாராவது பாத்துட்டாங்கன்னா இனிமே இங்க மீட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது வெளியில மீட் பண்ணலாமே மதி. என்ன சரியா? சரி சரி, நான் வரேன். மதி 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 என்னாச்சு மதி? மதி 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 என்னாச்சு மதி? மதி 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 எழுதுற மதி, எழுதுற மதி. ஏய், உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரியக்கா, சுந்தரியக்கா, நீ உள்ள போ, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். என்னக்கா? அடி அம்மா எங்கம்மா? சரி, நான் வந்துட்டு போனேன். அம்மாட்ட சொல்லு, நான் வரேன். சரிக்கா. பயந்துட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். வந்தது யாரு? பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு போறாங்க. எதுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி விழுத? உண்மை நம்பிட்டல, சும்மா ஷாக் அடிச்ச மாதிரி நடிச்சேன். அதான் ஏன்னு கேக்குறேன். சும்மான்னு சொல்றேன்ல. சும்மாவா? எவ்வளவு பயந்து போயிட்ட தெரியுமா? நீ பயந்ததை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ என்ன காப்பாத்துவியா இல்ல விட்டுட்டு ஓடி போயிடுவியான்னு சும்மா ஒரு டெஸ்ட் வச்சேன். அறிவு இருக்கா உனக்கு? டெஸ்ட் வைக்கலாம். டெஸ்ட் இப்படியே விளையாடுவ? எதுக்கு கோவப்படுற? பின்ன உன்னை காப்பாத்த கத்தி கூச்சல் போட்டிருந்தா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பாத்துக்க மாட்டாங்களா? பார்த்தா பாக்கட்டும். உன் மூஞ்சி. நம்ம என்ன புருஷன் முன்னாடியா? வந்தது திருட்டுத்தனமா பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்க? எதுக்கு டென்ஷன்? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. பாபு, பிராங்கா சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கியா இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு பல்லெல்லாம் கழட்டிடுவேன்? பெரிய புத்திசாலி. தேவையில்லாம சந்தேகப்பட்டா இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். பாபு பாபு ப்ளீஸ் பாபு. நீ என்ன முழுசா நம்பணும், இல்லைன்னா நம்ம 2 பேர் லைஃப்மே ஸ்பாயில் ஆயிடும். அதுல பாபு, நான் சும்மா விளையாட்டுக்கு. போதும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க அவன் மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. பாத்திரம் கழுவிதான் பொழப்பு நடத்தினா அவனுக்கு என்ன தலை எழுத்தா? ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்றானோ? அவன் சாப்பிட்ட தட்டை கூட நான் கழுவ விட மாட்டேன்ப்பா. இவன் போய் எச்ச பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிருக்கானே, அதெல்லாம் என்னோட போட்டோன்னு தானே நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை விதிப்பா. மா ப்ளீஸ்மா, அவன் பண்ற தப்புக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? அவங்க ஏன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானப்பா சொல்றாங்க. அம்மா சொல்றவங்க சொல்லிட்டு போட்டுமா, அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்ல. இதெல்லாம் அவன் உணர்ந்திருந்தானா இன்னைக்கு அவன் சித்தப்பா வீட்டுல போய் உட்காந்துருப்பானா? ஏற்கனவே குடும்பம் இருக்கிற நிலைமை தெரியாம தாம் தூம்னு செலவு பண்ணி இவ்ளோ சிக்கலை உண்டு பண்ணியிருக்கான்.
இப்ப அவன் கையில காசு இருக்குன்னு வேற சொல்றேன். அவன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என் பொழப்பு எப்படி போச்சு பாத்தியா? பெத்த புள்ள கையில காசு இருந்தா பெத்தவங்களுக்கு பயமா வரணும். நான் பாட்டுக்கு கிறுக்கச்சி மாதிரி இவனை தேடிட்டு தனியா போயிட்டு வர இவன் இங்க இருக்கான். அதான் ஏன் எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஹோட்டல்ல பணத்துக்கு கிணத்தை எடுத்துட்டானே என்னமோ. ச்சே, அப்படிலாம் அது இருக்காதுமா. அப்படி ஏதாவது இருந்திருந்தா நீங்க போயிருந்த போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவனை பத்தி இப்படி தப்பு தப்பா நானே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டானே. மா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. அவன் எக்ஸாம் எழுத தான் வந்திருப்பான். காசு கூட நிச்சயமா அவங்க சித்தப்பா கொடுத்ததா தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் சரின்னு மனசை தேத்திக்க முடியலையே. படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு அவங்க காசு கொடுக்கணும்? அவங்களோட பகட்டுக்கெல்லாம் இவன் மயங்காம இருக்கணும். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு என்ன சித்திரவதை பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் போல. அம்மா, முதல்ல புலம்புறத நிறுத்துமா. என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? அம்மா, நான் அவன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு என்ன அசிங்கமா பேசிட்டாமா. நான்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலம்மா. அவனை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்புமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீ சொல்றத கேட்கும் போது என் மனசு குளிர்ந்து போகுது தம்பி. உன் கூட எது இருந்தா அவன் புத்தி மட்டும் ஏன் இப்படி போச்சு? தம்பி, நான் உன்னை கேட்ட மறைக்காம சொல்றியாப்பா? அவனோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சீட்டு பணத்தை எடுத்து மறைச்சு வச்சதுதான். மேஜர் அம்மா கேட்டப்ப கூட ஏதோ பசங்களோட சேர்ந்து செலவு பண்ணதுனால தான் இந்த கடன் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இப்ப கொஞ்ச நாளா தானே அவங்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாமே. அதுலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன அவனுக்கு திடீர்னு பணம் தேவை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா. நான் அவன்கிட்ட பக்குவமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன். ஆமா ஷாம், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ சொன்னா தானே அதுக்கான ரெமெடி என்ன நம்மளால பார்க்க முடியும். அது வந்துமா. இல்ல தம்பி, நீ சொன்னேன்னு கூட நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். அவனுக்கு எதுக்கு இவ்ளோ பணம் தேவை? அதுவும் 1000 கணக்குல. அம்மா, அவன் இப்போ ஒரு பொண்ணு கூட. அறிவு கடை உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா? நட்ராஜ், இங்க எதுக்குடா வந்த? நான் தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொன்னல. போடா வெளிய, போடா போடா. இங்க பாரா, எவ்வளவு ஒருத்திக்காக அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்துட்டீங்க பாரு. எல்லாம் எனக்கு தெரியும். போடா வெளிய. என் விஷயத்துல தலையிடாத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? போடா வெளிய, போடா போடான்றல. டேய், உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? இத்தனை நாள் பழகணும்னு போய் அடிக்க போறே. எவனோ ஒருத்தனுக்காக என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காத. சொல்லிட்டு அவ்வளவுதான். டேய், உண்மையை சொல்லு. ஏதோ பெரிய தப்ப மறைக்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. யாரா அந்த பொண்ணு? எவகிட்ட கொண்டு போய் நான் ரத்த சிந்தி சம்பாதிச்ச காசெல்லாம் கொட்டுற? சும்மா அவன் சொல்றான் லூசு மாதிரி கத்தாத. என்ன பெரிய காசு? நம்ம கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி பேசுற. பிச்சை காசு 23,500 ரூபாய். சீக்கிரமே நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். டேய், கோவப்பட்டு பேசினா சும்மா விட்டுருவாங்க நினைக்காத. அம்மா கேட்டதுக்கு முதல்ல உண்மையை சொல்லுடா. ஏய், வாய் முறி. உனக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவளுக்கு சொல்ல வேண்டாம்டா. உன்னை பெத்து உன்னாலே ஒரு நாள் விடிவு காலம் வரும்னு கேடிச்சு மாதிரி இருந்த பாத்தியா? நான் கேக்குறேன்டா, பதில் சொல்லு. யார் அவ? கவர்மெண்ட் சனிய. இதுக்குதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்தேன். சித்தப்பா சொன்னாரு, நீங்க வந்த பாரு தப்பா போச்சு. நல்லா ஃப்ரெண்டா பழகுற அந்த பொண்ணையும் என்னையும் அவன் தப்பா பேசுறான். அதான் உண்மை. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா, உன்ன இந்த சீட்டு காசுன்னு சொல்றீங்களே, அது அப்புறம் இந்த பாபு கொடுத்த பணம் எல்லாத்தையும் எவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்றேன். இதுக்கு மேல யாராவது அதை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அம்மா, வீட்டு விட்டு போறோம் போல இருக்குமா? சரிடா, நான் உன்னை ஒண்ணுமே கேட்கல. எங்க போற இப்ப நீ? பரீட்சை தான் இன்னும் முடியலையே. ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. இந்த வீட்ல இருந்தா எப்படி படிக்க முடியும்? நான் சித்தப்பா வீட்டுக்கே போறேன். ஏண்டா, இத்தனை வருஷமா இங்க தானே படிச்ச? அது விதி, வேற வழி இல்லாம படிச்ச. இப்போ அப்படியே இருக்கணுமா என்ன? இங்க இருந்தா சும்மா அழுத படிச்சுட்டு என்ன குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்க. என்னால நிம்மதியா ஒரு வரி கூட படிக்க முடியாது. நான் செமஸ்டர் முடியற வரைக்கும் அங்கதான் இருக்க போறேன். சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு நாள் வந்ததுக்கே ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க?
இவனை பார்க்க முடியலையே. வீட்டுக்கு வருவானோ மாட்டானோன்னு காலேஜுக்கு போனேன். ஆனா இவன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? ஹலோ அம்மையாருக்கு இன்னும் வேலைக்கு வர டைம் கிடைக்கலையா? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? இல்லம்மா, என் கால்ல கொஞ்சம் அடிபட்டிருக்கு. உன்னோட இதே இம்சை. சும்மா கை கால்னு கதை விடாத. வர்றதுன்னா உடனே வா, இல்ல வேற வேலை பாத்துக்கோ. அம்மா என்னம்மா வேலை கிளம்புறியா? ஆமா குட்டி, இன்னைக்கு வரலன்னா இனி வராதுன்னு சொல்றாங்க. சரி வரலன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானம்மா? இல்ல குட்டி, ஏற்கனவே மதி தண்ணி கொடுத்துன்னு போறதுக்காக வாங்கின கடனை மாச தவணையில குடுக்கறேன்னு தான் வாங்கியிருக்கேன். அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு வேலை தேடணும். இப்ப இருக்கிற வேலையை எப்படி விட முடியும்? அது சரிம்மா, அதுக்காக இந்த கால் வலியோடையா? நான் மெல்ல மெல்ல போயிடுவேம்மா. எப்படியோ சாயங்காலம் டாக்டர் அம்மா வீட்டுக்கு போவேன்ல, அங்க காட்டி மருந்து போட்டுக்கிறேன். நீ பத்திரமா இரு. வர. அம்மா அம்மா அம்மா, என்னடி அவங்க வந்திருக்காங்கம்மா. அவங்க என்ன? ஐயோ அவங்கதாம்மா. அதான் யாரு? கொழுந்தியாலோ சக்கல்தியோ ஏதோ சொல்லுவாங்க. என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்து பிடிச்சிச்சா? ஏன் இப்படி உளர்ற? இல்ல இல்லம்மா, என் அப்பாவோட தங்கச்சி நீ எப்படி கூப்பிடுவ? அது வகை தொகை இல்லாம வண்ட வண்டையா கூப்பிடுவேன். அந்த இளவெடுத்துல இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துற? ஐயோ இல்லம்மா, மதியனையோட தங்கச்சி நான் எப்படி கூப்பிடுவேன்? அட நம்ம நித்யா நாத்தனார் வந்திருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? அக்காவை விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏமா மதி, நீ பாட்டி வீட்டுக்கு அம்மா போயிருந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதாமா? உங்க அக்கா மதி பயங்கரமான ஆளு. பாட்டி வீட்டுல இருந்து ஏதோ பொருள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல. என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுச்சு. என்னம்மா அவசரம்னு நான் கூட கேட்டேன். அதுக்குள்ள அங்க வந்துருச்சு போல இருக்கு. ஐயோ நான் ஒருத்தி வந்திருக்கிறவங்கள உட்காருன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம. உட்காருமா. இல்ல நான் கிளம்புறேன். என்னது இது? முதல் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. மதி அந்த சேர் எடுத்து போடு. என்னடி நின்னுகிட்டே இருக்கிற? நாத்தனார் வந்திருக்காங்களே, போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்போ. மா, நாத்தனாருக்கு தண்ணி மட்டும் தானா? காஃபி குடிக்க சொல்லுமா. அதுவும் சரிதான். மதி போ, உன் தங்கச்சிக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன்? நாத்தனார் வீட்டுல எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல, இந்த நேரத்துல நான் காஃபி குடிக்கிறது இல்ல. அப்படியா? சரி, அப்ப கடைக்கு போய் ஜில்லுன்னு ஒரு கலர் வாங்கிட்டு வர சொல்லிட்டா? மதி ஐயோ நான் காஃபியே குடிக்கிறேன். கொஞ்சம் இரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அரை டம்ளர் போதும்க்கா. சரி உட்காருமா, உட்காரு. அம்மா. ஏமா நம்ம சஞ்சய் தம்பி என்ன படிக்கிறாரு? பிஇ பண்ணிட்டு இருக்கான். ஈஸியா கம்ப்யூட்டர் சயின்ஸா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓ, நல்லா படிப்பாரா? ரொம்ப நல்லா படிப்பான். ஸ்போர்ட்ஸ்ல கூட அவன் பயங்கர இன்டெலிஜென்ட். காலேஜ் பாஸ்கெட் பால் டீம்க்கே அவன் தான் கேப்டன். அப்படிதான் இருக்கணும். பணத்தை வாரி அடிச்சு பெத்தவங்க படிக்க வைக்கிறப்போ இவங்க பாட்டுக்கு காலேஜுக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது? நீங்க வேற. அவனுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ், காலேஜ் விட்டா கடை, கடை விட்டா வீடு. இதை தவிர வேற ஒன்னும் தெரியாது. நல்ல விஷயம் தானம்மா. நான் சஞ்சய் தம்பியை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 10 மாசத்து தங்கம்னு. அவனுக்கு முன்னாடி நீங்க தங்கம்னு சொல்லாதீங்க. அவன் அப்புறம் ரொம்ப பிகு பண்ணுவான். உங்க அண்ணன் கிட்ட பேசினா மட்டும் அப்படியே கலக்கலன்னு சிரிச்சு பேசுவாராக்கும். உங்ககிட்ட மட்டும் இல்ல, பொதுவாவே அவன் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டான். சரியான முசுடு. அவனுக்கு பயந்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. இந்த நித்யா, குடு. சரி அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. நான் வரேன்க்கா. சரிம்மா. பாத்தியாடி, என் மாப்பிள்ள ஸ்ரீராம பொம்பளை சவகாசமே ஆகாதான். இது தெரியாம அன்னைக்கு உங்ககிட்ட பேசலன்னு நீ வருத்தப்பட்டிய. பொம்பளை சகவாசமே ஆகாதான், அப்புறம் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பாரா? கொமட்ல குத்துனா பாரு. அதுல தாண்டி உன் சாமர்த்தியமே இருக்கு. பாஞ்சாலி 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய வேண்டாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தரேன். மா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ எப்படி பாப்ப? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ.
மச்சான் அங்க பாருடா ஒரு ஃபிகர் நம்மள பார்த்து கை காட்டுது. டேய் அது நமக்கு இல்லடா அவனுக்குடா. இருந்தா என்ன வாங்கடா மச்சான் ஜாலியா போய் கலாய்க்கலாம். ஹலோ என்ன வேணும்? நீ தானே கையை காட்டினா இப்போ என்ன வேணுங்கிற? நான் ஒன்னும் உங்களுக்கு கை காமிக்கல. பின்னாடி என் ஃப்ரெண்ட் இருக்கா அவனுக்கு தான் கை காமிச்சேன். அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நட்ராஜ் நட்ராஜ் ஏய் நட்ராஜ் வாடா. என்ன மது என்னாச்சு? பாரு நட்ராஜ் இந்த பசங்க தேவையில்லாம என்ன கலாய்க்கிறாங்க. பாஸ் இவங்க என்னோட ஃப்ரெண்டு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்க. நீ கிளம்புனா நாங்க கிளம்பினோமா? தோபர்ரா மச்சி ஆளை பத்தின சீன போறான்டா. ஏய் சொல்றல ஃப்ரெண்டுன்னு வேணாம் கிளம்பு. ஏய் எனக்கு வேணும் என்னடா பண்ணுவ? ஏய் என்ன பாஸ் பாஸ் விடுங்க பாஸ் விடுங்க. பப்ளிக் பிளேஸ் பாக்குறேன். இல்லனா அவள் தான் உனக்கு. சாரி பாஸ் சாரி. மேலலாம் கை வைக்கறான். புலிலாம் காட்டுங்கறான். அவன சமாதானம் பார்த்தா பிரச்சனை பண்ணாத.